பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பூமியில நாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் என்ன பாருங்கள், கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு நம்மை இணைத்திருக்கிறது. ஆமென். நாம் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பரம தகப்பன் பரலோகத்தில் இடம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில, அதாவது வேதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை இந்த பூமியில நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம். சரியா? நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் சகலவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக இருப்பது தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி அல்ல, ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அப்படி வளரும் போது தான் பாருங்க, ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எளிதில் நீங்கள் சுதந்தரிக்க முடியும். சரி, இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓர் இடத்திற்கு வந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஒருமனப்பாடு. ஒருமனப்பாட்டின் ஆவி என்று கூட நான் சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைக்கு ஒருமனப்பாடு தேவை. தொழில் பண்ண வேண்டுமானால் தொழில் பண்ணுகிற இடத்தில் ஒருமனப்பாடு வேணும். பிள்ளைகளுக்குள்ளே ஒருமனப்பாடு இருந்தால் தான் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். ஊழியத்திலும் ஒருமனப்பாடு இருந்தால்தான் அந்த ஊழியத்தில் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாதான் ஒருமித்து நடக்க முடியும். அப்போ இந்த ஒருமனப்பாடு எவ்வளவு முக்கியம் பிரியமானவர்களே. இந்த ஒருமனப்பாட்டுக்காக உலகம் இயங்குகிறது, தேசங்களே இயங்குகிறது சமாதானத்துக்காக. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி உண்டு. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த போது பிரிந்து பிரிந்து கிடந்த எல்லாரையும் ஒருமனப்படுத்தி என் ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து அளவு கடந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். பாருங்க, அன்றைக்கு சீஷர்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு அந்த அபிஷேகத்தின் வலிமையால் எழும்பி நின்று பேசும்போது மற்ற 11 அப்போஸ்தலரோடும் அவனோடு கூட எழும்பி நிற்கிறார்கள். காரணம் ஒருமனப்பாட்டின் ஆவி. ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் நடுவில நான் தானாகவே வந்துருவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒருமனப்பாட்டை கொண்டு வரும். கசப்பு வைராக்கியத்துக்கு நம்ம வீட்டில் இடமே இருக்கக்கூடாது. ஆமேன். என்ன செய்தாலும் கணவன் செய்யலாம் என்றால் மனைவி செய்யலாம், மனைவி செய்யலாம் என்றால் கணவன் ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் போது பிள்ளைகள் ஓகே என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் நாட்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நடத்துவதற்காக தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. எல்லாம் மூல காரணமாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப நேரத்தில் அப்பா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்தபோது ஆவியானவர் தாமே அளவு கடந்த அபிஷேகத்தோடு இறங்கி வந்தீரப்பா. அதே வல்லமை உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தில் உம்முடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. கசப்புகள் ஆண்டவரை, பிரிவினை ஆவிகள் ஆண்டவரை, எல்லா விதமான கருத்து வேறுபாடு உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. பூரண சமாதானம் உண்டாவதாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறை தலைமுறை தோறும்
தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். அன்பானவர்களே, ஒருமனப்பாட்டின் ஆவியை நிச்சயம் நீங்க காண போறீங்க. இப்போவுமே கையை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க. நாள் முழுவதும் தேவ கிருபை தாங்கும்படி அடிக்கடி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப யோசிங்க. மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தைகளை. தேவன் ஆச்சரியமாய் நடத்துவார். மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.